முதல்ல இதயதுல்லா இங்கே இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடெல்லாம் நிறைவு செஞ்சுட்டு இருக்கு, இந்தியா கூட்டணி முந்துகிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பார்த்தீங்களா, ஜஸ்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜக வேட்பாளர் பட்டியலையே வெளியிட்டு விட்டது. ரொம்ப ஸ்லோவா இருக்கும் காங்கிரஸ். அதாவதுங்க, இந்தியாவிலேயே முத இந்தியா கூட்டணியுடைய தொகுதியும் வேட்பாளர் அறிமுகப்படுத்தியது தமிழ்நாட்டில் தான். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் நவாஸ் கனி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால பல இடங்கள்ல எல்லாம் நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம், மற்ற விருந்தினர்களும் இணைகிறாங்க. திமுக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எம் குமார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பெங்களூர் புகழேந்தி அவர்கள் ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டுடன் இப்போது உங்களூர் புகழேந்தியாக அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திரு இதயதுல்லா. அதனால இந்தியா கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் நம்முடைய பாஜக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. எண்ணிக்கை முக்கியமல்ல. ஆக இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இல்ல ஒரு இடம் 2 இடம்லாம் விஷயம் இல்ல சார். 195 இடம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஒன்று தாங்க 100 ஆகுது, ஒன்று தாங்க 200 ஆகுது. முதல்ல யார் செஞ்சாங்க? நீங்க சொன்ன வார்த்தை என்ன? முதலில் அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர்னு நீங்க இந்தியாவில் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டாச்சு, முடிஞ்சு போன விஷயம். அது சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க, விநாயகர் பேரை சொல்லி ஆரம்பிச்சா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரச்சனைக்கு வருவோம். பாஜக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது. அவங்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ், திமுக உட்பட இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள் நல்லிணக்கோடு புரிந்துணர்வோடு இருக்குது. இன்றைக்கு எங்கள் தலைவர், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி கொடுத்தாரு. நானும் அருகே உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப தெளிவாக சொன்னார், எங்களுக்குள் புரிதல் உள்ளது, எங்களுக்குள் எந்த வேற்றுமையும் இல்லை, நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், எங்களுடைய தொகுதி பேச்சுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, அதில் இன்னொன்று சொல்றாரு, நாங்களும் இறங்கி வரவில்லை, அவர்களும் இறங்கி வரவில்லை என்றார். அப்ப இப்படியே நிக்குமா? எத்தனை நாளைக்கு அந்த வார்த்தை சொல்லலை. அதாவது 2 பேரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் நல்லிணக்கமாக பேசி கொண்டிருக்கிறோம், புரிதல் இருக்கிறது, புரிந்து உணர்வு இருக்கிறது, இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய இலக்கங்கள் என்பது எப்பொழுதும் போல் இருக்கும், அது எந்த வகையிலும் குறையாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. நிருபர்கள் கேட்டாங்க, நான் அருகே உட்கார்ந்து தான் இருந்தேன். அதனால பேசி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கிறார்கள். 2 முறை பேசிட்டோம். ஒவ்வொரு கட்சியும் முடிச்ச உடனே பாருங்க, ஏற்கனவே அதையும் சொன்னாரு, ஏற்கனவே உங்களுக்கு முஸ்லீம் லீக்கோடு கொங்கு தேசிய கட்சியோடு முடிஞ்சு போச்சு, அதே போன்று இடது 2 கம்யூனிஸ்ட் கட்சியோடு முடிஞ்சு போச்சு. ஒன்றா முடிச்சுட்டு அதிகமான எண்ணிக்கை உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்து வருவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சிக்கல் இல்லாமல் இருக்கணும். சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு சின்ன ஒரு தொகுதி 2 தொகுதியுடைய இதை முடிச்சுட்டு தான் மீதி முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவும் இருட்டில் ஆளை தேடுறாங்க, அதிமுகவும் பகல்லையும் இருட்டிலையும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயமே. காங்கிரசின் காயத்திற்கு அதிமுக விட மருந்து இருக்கு அப்படின்னாங்க அதிமுக. நான் கேட்கிற கேள்வி, அதாவது நல்லா தெரியும், சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு வரும். ஏன்னா இந்த பழம் அவங்களுக்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே 4 தேர்தல்களை 5 தேர்தல்களை சந்திச்சாச்சு. காங்கிரஸ், திமுக, விடுதலை இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்து ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், 2 பெரிய இடைத்தேர்தல், அதில் 13 இடங்களை திமுக கூட்டணி வென்றது, ஒரு 9 இடங்கள் தான் ஆளும் அதிமுக வென்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் ஊரறிஞ்ச விஷயம். அதே மாதிரி 2 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், 2 தேர்தலையும் இதே கூட்டணி இணைந்து செயல்பட்டு வெற்றிகரமாக இருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 50% மேல வாக்குகள் கிடைத்தது. இன்னைக்கு பாஜகவோடு அதிமுக இணைந்து 30 விழுக்காடு வாக்குகளை பெற முடியலைங்கும் போது நிச்சயமா 2 பேரும் தனியா நின்றாங்கன்னா என்ன நிலைமை? திரு பொங்கலூர் மணிகண்டன் இன்னும் திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வருவாங்கன்னு காத்திருக்க அதிமுக நாங்க மெகா கூட்டணி அமைப்போம்னு முதல்ல சொன்னாங்க. எங்க அமைச்சிருக்காங்க? இந்த வாரம் வரைக்கும் காங்கிரஸ் பொண்ணுக்கு நாங்க மருந்து வச்சிருக்கோம் அப்படின்னு அதிமுக டிலே பண்ணிட்டு இருக்கு. இதுதான் காரணமா? தேர்தல் தேதியே இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் இது போன்ற அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதிமுக
தனக்கான தேர்தல் வியூகத்தை மிக தெளிவாக அமைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிக தெளிவான ஒன்று, திமுக தான் நேர் எதிரான கட்சி. இப்ப பாஜகவையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக திமுக அல்லாத கட்சிகள் யார் வேண்டுமானும் வரலாம் என்கிற அடிப்படையில் தான் அது மாதிரி பேசப்படுகிறது. வேறு காரணம் எதுவும் இல்லை. இன்னொன்று, பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகளை பார்க்கிற திமுகவோடு சேர்ந்த கட்சிகளையும் பார்க்கறாங்க. திமுகவோடு அணி சேர்ந்த கட்சிகள் அனைத்துமே தனித்து நின்று பெருமளவில் வாக்குகள் பெற்ற கட்சிகள் அல்ல. அங்க விடுதலை சிறுத்தைகளை தாண்டி மற்ற அனைத்து கட்சிகளுமே வாக்குகளை மிக சொற்பமாக வைத்திருக்க கட்சி. காங்கிரசுக்கும் சேர்த்துக் கொள்ள அவ்வளவுதான். மற்றபடி பாஜகவில் மிக மிக சொற்பமான வாக்கு கூட இல்லாத கட்சிகள் தான் அங்க இருக்காங்க. அதனால அதிமுக பழம்பொருந்தி இயக்கம், 2,7,00,000 உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் இயக்கம். எனவே இந்த இயக்கத்திற்கு இது போன்ற சஞ்சலமோ சங்கடங்களோ எதுவும் எழாது. பாஜக திமுக அல்லாத கட்சிகளை அணிதிரட்ட வேண்டும் என்று அதிமுக விரும்புதுங்க. எல்லோரும் குட்டி குட்டி கட்சின்றீங்க. இப்ப நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? தேமுதிகவோட வாக்கு வங்கி எவ்வளவு? இல்ல, நான் மறுக்கவே இல்லை. அதாவது தேமுதிக திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வழி மிக வலிமையாக இருந்தது. கொஞ்சம் குறைந்திருக்கலாம். இருந்தாலும் கூட அதான் திமுக பாஜகவை விரும்பாத அனைவரும் ஒன்று சேரலாம் என்பதுதான் அதிமுகவுடைய விருப்பப்படியான தேர்தல் யூகங்க. இதுல நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ வலிமையான கூட்டி அமைச்சிட்டோம்னு சொன்னதுக்கான சொல்ல வரல. திமுக இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு பிம்பம்ங்க, மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை கட்டமைப்புதான் நோக்கம். அதாவது எங்களோட நிறைய கட்சிகள் இருக்கிற 2011 நினைவில் திரு கருணாநிதி இருந்த போது கூட இதே மாதிரி அனைத்து சாதி கட்சிகளாம் நினைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி தோற்றம் அளித்தார். அன்றைக்கு திமுக படுதோல்வி சந்திச்சதுங்க. அதனால தேர்தல் வியூகம் என்பது மக்களை சந்திப்பது, மக்களுக்கான நம்முடைய நிலைப்பாடுகளை அறிவிப்பது. கடந்த காலத்தில் 37 தொகுதிகளில் வென்ற திமுக இன்று வரையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதுதான் கேள்வி. அப்ப பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பதுதான் இங்கே பேச்சாக இருக்கிறது. எனவே அந்த 2 கட்சிகளையும் புறக்கணித்து விட்டு மூன்றாவதாக அதிமுக மக்களை சந்திக்கிறது. ஏற்கனவே 37 உறுப்பினர்களை அதிமுக கொன்றது போது காவேரி பிரச்சனை அனைத்திலும் திமுக ஆளுங்கட்சி எதிர்ப்புல இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா இன்னும் திமுகவில் இவ்வளவு கட்சிகள் இருக்கு, அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குல்ல. அப்படி பார்த்தா அதிமுக தனித்து தானே நிக்குது இப்போ வரைக்கும். இல்ல சார், 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, திமுகவோடு அணி சேர்ந்திருக்கிற கட்சிகள் ஏற்கனவே உதயசூரியன்ல போட்டியிட்டு கிட்டத்தட்ட அவங்க திமுக சேர்ந்தவங்க தான். அதை அவர்கள் அந்த பொறுப்புல இருந்து விலகி விட்டு வெளியே வர முடியாது. எனவே பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. இப்ப நீங்க அதாவது திமுக கட்சிகள் சுயமாக ஒரு சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற கட்சி அல்ல. காங்கிரஸ் கட்சி பேசி முடிச்சிட்டாங்களா பாருங்க, விசிக பேசி முடிச்சிட்டாங்களா? இன்னுமே இல்லைங்க. மேஜர் பார்ட்டின்னு சொன்னா காங்கிரஸ் விசிக தான். அவர்களுக்குள் ஏன் முடிக்க முடியல? ஒரு சீட் வாங்குற கட்சியை கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அந்த தொகுதியை ஒதுக்கிறது பெரிய முடிவெல்லாம் அல்ல. இன்னும் காங்கிரஸோடும் பிசிகாவோடும் அதிமுகவோடும் முடிவெடுத்து விட்டாங்க பாருங்க. அங்கேயும் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. கடந்த தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர்கள் இந்த தேர்தலில் முடியாது என்று மறுப்பதற்கு காரணமே அதிமுக தான் காரணம். அதிமுக இருக்கிறது என்கிற காரணத்தை காட்டி திமுகவை இலகுவாக மிரட்டுறாங்கிறத உண்மை. அப்போ திமுகவோடு கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அனைத்து கட்சிகளுமே திமுக கடந்த காலத்தில் பெரிய போக்கில் நடந்த விஷயங்கள்லாம் இந்த தேர்தல் எதிர்விடாதுங்க. நிச்சயமாக திமுகவை மறைமுகமாக அந்த கட்சிகள் மிரட்டுகிறது என்பது உண்மை. இதயத்துள்ள மறுக்கிறார். ஆனா காங்கிரஸ் கட்சி நிச்சயமா சொல்றீங்க, பாஜகவோடு அதிமுக இல்ல, எளிதில் நாங்கள் மாறிவிடுவோம் அப்படின்னு சமைக்கு சொல்லாமல் சொல்லி அந்த சீட்டுகளை கூடுதலாக பெறுவதற்கான முயற்சி நடக்குதுங்க.